Dear 12th standard business max students, in exercise number 6.2, problem number 13, the number of miles automobile tire lost before it reaches a critical point. அப்போ இங்கே random variable நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே எக்ஸ்னா யாருன்னா number of miles அல்லது நம்ம டயரோடைய லைஃப் TYRன்னு போடலாம் TIRE போடலாம் எதுவும் போடலாம் டயரோடைய லைஃப் அப்போது நம்ம டயரோடைய லைஃப் வந்து நம்பர் ஆஃப் மைல்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார அதை மறைச்சி வச்சுருக்கிறாங்க find the expected number of miles அப்போ they are asking us to find expected number of miles தான் x in thousands a tire would last until it reaches a critical tread wear point ட்ரெட்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அந்த டயருக்கு மேலே இப்படி வளைவாக இருக்கும் பாருங்கள் அது ஃபுல்லாக தேஞ்சு மழைன்னு ஆகிடும் அப்படின்னா அதுக்கு லைஃப் கிடையாது டயருக்கு அதுக்கப்புறம் பிரேக் அடிச்சா உங்களுக்கு ஸ்கிட் ஆகும் அதனால் அந்த ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ட்ரெட்ஸ் இருக்கும் அந்த ட்ரெட்ஸ் ஃபுல்லாக தேஞ்சு போகுது அப்போது 0 மைல்ஸில் ஆரம்பித்து எவ்வளோ மைல்ஸ் அது ஓடும்னு நமக்கு தெரியாது அதை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எக்ஸ்பெக்டட் லைஃப் ஆஃப் த டயர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எக்ஸ்பெக்டேஷனோட ஃபார்முலா இஸ் -infinity to +infinity x f of x dx is our formula. Using this formula we are going to start our problem. அப்போது integration 0லேருந்து உங்களுக்கு டயர் ஸ்டார்ட் ஆகிருக்குது அப் டு லாஸ்ட் வரைக்கும் ஓடணும் அதனால் அப் டு இன்ஃபினிட்டி எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்னா 1/30 e பவர் minus 1/30x x/30னால ஒன்று தான் 1/30xனால ஒன்று தான் dx. This is your sum. இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா sum is over. Okay, right. அப்போ 1/30 வெளியில் எடுத்துடுறேன் 0 to infinity x e பவர் -1/30 x dx. இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது UDV மெத்தட்னு ஒன்று இருக்குது காமா இன்டெக்ரல் மெத்தட்னு ஒன்று இருக்குது அது என்ன சார் காமா இன்டெக்ரல் மெத்தட்னா இது பார்த்துங்க ஒரு ஃபார்முலா இன்டெகிரேஷன் 0 to infinity வரணும் எக்ஸுக்கு பவரில் n வரணும் e பவர் -ax dx அப்படின்னு வந்ததுன்னா the formula is n factorial by a power n plus 1 இதுதான் ஃபார்முலா இதை பற்றி தான் காமா இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க காமா இன்டெக்ரல் இந்த காமா இன்டெக்ரல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வால்யூமில் வந்திருக்கும் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ் அந்த சாப்டரில் அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதை நீங்கள் பார்க்கலனாலும் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க இந்த சம்முக்கு 0 to infinity x power n e power -ax dx ஓட ஃபார்முலா n factorial by a power n plus 1 இதுவும் அது எப்படி சார் மேட்ச் ஆச்சு இங்கே பாருங்கள் x power n இதான் எனக்கு n மாதிரி e பவர் -ax இதான் எனக்கு n மாதிரி இதான் எனக்கு a மாதிரி மைனஸ் வராது ஏன்னா ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குல்ல அதனால் இதுதான் எனக்கு a மாதிரி ஏன்னா ஃபார்முலாலே மைனஸ் இருக்குது அப்போ a வந்து எனக்கு 1/30 n வந்து 1 அப்போ எனக்கு ஃபார்முலா வந்து ஆல்ரெடி 1/30 வெளியில் இருக்குது n ஃபேக்டோரியல் பை a பவர் n plus 1 நான் யூஸ் பண்ணணும் அப்போது n ஃபேக்டோரியல் அப்படின்னா நான் யாரை யூஸ் பண்ணி ஆகணும்னா இங்கே n ஃபேக்டோரியல்னா 1 ஃபேக்டோரியல் பை a பவர்னா 1/30 ஹோல் பவர் n plus 1 இவ்வளோதான் சம் முடிஞ்சு போச்சு இன்டெகிரேஷனே பண்ண வேண்டாம் இந்த ரெடிமேட் ஃபார்முலா இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா காமா இன்டெக்ரல் அப்போது 1/30 1 ஃபேக்டோரியல் 1 தான் விட்டுடலாம் 1/30 ஹோல் ஸ்கொயர் அப்போ இங்கே 1/30 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போ இது ரெசிப்ரோக்கலாக போட்டிங்கன்னா 30 ஆகிடும் in thousands of miles கேட்டிருக்காங்க கூட ஒரு 3 0 போட்டுக்கினீங்கன்னா thousands of miles வந்துடும் ஏன்னா இங்கே thousands of miles தான் கொடுத்துருக்காங்க அல்லது நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம் 13 போட்டுட்டு ப்ராக்கெட்டில் in thousands அப்படின்னு போடலாம் அல்லது 30 போட்டு கூட ஒரு 3 0 போட்டுட்டிங்கன்னா இவ்வளோ மைல்ஸ் அப்போ வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் லைஃப் ஆஃப் த டயருக்கு என்ன லைஃப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர்ஸ் கிடையாது மைல்ஸ் வந்து அந்த டயர் ஓடும் அது வரைக்கும் அந்த டயருக்கு லைஃப் இருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாது அந்த த்ரெட்ஸ் இருக்குது பாருங்கள் மேலே த்ரெட்டாக ஒரு மாதிரி வரியாக இருக்கும் பாருங்கள் ஜிக்ஸாக்காக போட்டிருப்பாங்க அல்லது சில சமயத்தில் உங்களுக்கு லைன்ஸாக போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற த்ரெட்ஸ் தேயாமல் இருக்கும் எது வரைக்கும் 30,000 miles ஆஃப்டர் 30,000 மைல்ஸுக்கு அப்புறம் அந்த டயருக்கு லைஃப் இருக்காது என்பது தான் எக்ஸ்பெக்டட் வி எக்ஸ்பெக்ட் தட் திஸ் டயர்
ஆஸ் அ லைஃப் ஆஃப் 30,000 மைல்ஸ். அப்போது கம்பெனியில் விற்கும் போது இந்த டயர் 30,000 மைல்ஸ் ஓடுங்க அப்படின்னு நம்மளுக்கு கேரண்டியோ அல்லது வாரண்டியோ கொடுப்பாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.